ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்ட்ராடேக்குரியது. சரிங்களா? அப்போது நமக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கணும், நமக்குன்னு ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் இருக்கணும். நீங்கள் என்ன இண்டிகேட்டர், இப்போ நான் சிபிஆர் இண்டிகேட்டரை பற்றி தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஆனால் அந்த இண்டிகேட்டர் பயன்படுத்துறது டைரெக்டாக அப்ளை பண்ணுறதை காட்டிலும் இப்போ நான் சொல்லி கொடுக்குற இந்த 3 மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அக்யூரசி அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டாக் செலெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அது நிஃப்டி 50லையோ நெக்ஸ்ட் 50லையோ செலக்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் வாங்குறதுலையும் விற்கிறதுலையும் என்ன வராது அப்படின்னா ப்ராப்ளம் வராது. அதாவது நீங்கள் ஊர் பேர் தெரியாத ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஷேரை வாங்கிடுவீங்க. ஏன்னா சென்செக்ஸில் மட்டும் 5000 கம்பெனிக்கு மேலே லிஸ்ட் ஆகிருக்கு. நீங்கள் ஷேரை வாங்கிடுவீங்க. ஆனால் விற்கும்போது வாங்குறதுக்கு நபர் இருக்கணும்ல, சில இடத்துல இருக்க மாட்டாங்க. இது அப்பர் சர்க்கியூட், லோயர் சர்க்கியூட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஊர் பேர் தெரியாது. ஏன்னா 5000 மேலே நிறைய கம்பெனி பேரே தெரியாது. நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த அப்பர் சர்க்கியூட், லோயர் சர்க்கியூட் பார்த்து வாங்கணும். சரிங்களா? அதில் நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஃபர்ஸ்ட், ஏன் நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, இது 20,000 கோடி டேர்ன் ஓவர் இருக்கக்கூடிய கம்பெனி. இதில் வாங்குறதுலையும் விற்கிறதுலையும் உங்களுக்கு பிரச்சனை வராது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே வந்துடுவீங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லா சமயமும் ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் பை சைடே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். லிவரேஜை பயன்படுத்தாதீங்க. ஏன் லிவரேஜை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, லிவரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நான் யுனைடெட் ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு ஸ்டாக் வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த ஸ்டாக்கை நான் ஒரு குவான்டிட்டி லாங் டேர்மில் வாங்குறதுக்கு நான் ஃபுல் அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? இது நான் இன்ட்ராடே பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 5x கொடுப்பாங்க. நான் வந்து 1 லட்ச ரூபா வச்சுருந்தேன் அப்படின்னா என்னால் 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ இதில் என்கிட்ட வந்து 1375 இந்த அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியும், 5 குவான்டிட்டி வாங்க முடியும். என்ன பாருங்கள், 5 குவான்டிட்டி வாங்குறதுக்கு ரிக்வயர்ட் மார்ஜின் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ரீசனால் இந்த லிவரேஜை பயன்படுத்தாமல் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், ஏன்னா பிகினராக நீங்கள் 3 months உள்ள தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போ நிஃப்டி 50லையோ நெக்ஸ்ட் 50லையோ ஸ்டாக்கை செலக்ட் பண்ண முன்னாடி வால்யூம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிடுங்க. நீங்கள் பை சைட் போகிறீங்க அப்படின்னா லோ வால்யூமில் செக் பண்ணாதீங்க, ட்ரேட் எடுக்காதீங்க, ஹை வால்யூமாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த 2 விஷயமும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சரிங்களா, சிபி அதாவது சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நிறையா ரேஞ்சஸ் இருக்குது. ஆனால் இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, சரிங்களா, சிபிஆர் சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர் பேக் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே என்ன பண்ணும் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்கும். அப்போ உங்களுக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தெரியணும். சரிங்களா? மேஜராக நீங்கள் ஒரு சப்போர்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க, ரெசிஸ்டன்ட் அப்படின்னு 2 இடத்துல தான் நம்மளால் என்ட்ரி கொடுக்க முடியும். சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்போது பை. சரிங்களா? ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டை நோக்கி வந்தால் செல். நீங்கள் பிகினராக இருக்கிறீங்கன்னா இந்த செல்லுக்கு இனிஷியல் டைமில் ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஏன்னா செல்லுக்கு வந்து உங்களுக்கு வந்து மறுநாள் ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்துட்டு என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா ஆர்மி, அவங்க எங்கிட்ட வந்து கன்னு உண்டு. சரிங்களா? அது வந்து 2 குழாய் இருக்கும். அப்போது நாங்கள் இப்போது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபயர் பண்ணலாம். அப்போது நாங்கள் ஃபயர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போது ஒன்று மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா இன்னொரு, ஏன் ரெட்டோக்லாய் அப்படின்னா அதுலேயும் ஒரு குண்டு போட்டுக்கலாம், இன்னொரு குண்டையும் நம்ம ஃபயர் பண்ணிக்கலாம். ஈஸியான விஷயம். சரிங்களா? அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ட்ரேட் இன்ட்ராடேயில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஹோல்டு பண்ணி மறுநாள் எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? அதுக்கு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். இப்போது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்போது பையா, ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வந்தால் செல்லா. செல்லுக்கு வந்து இன்ட்ராடே தான் பண்ண முடியும், லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ண முடியும். அதனால் இதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து, ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணால் பை பண்ணலாம். அப்போ பைக்குன்னு இருக்கிற இடமே சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் இந்த இடம் தான். செல்லுக்கு இங்கே ஒரு இடம் இருக்கும், இங்கே ஒரு இடம் இருக்கும், கீழே இறங்கும் போது மார்க்கெட்டில் செல் பண்ணலாம். அப்போ செல்லுக்குமே ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வந்தால் செல்லு, ட்ரெண்டை பிரேக் பண்ணால் என்ன இருக்கும், செல்லுன்னு நம்ம எடுக்கலாம். அப்போ நம்ம செல்லே ரிஜெக்ட் பண்ணணும், செல்லே பண்ணணும், பை மட்டும் பண்ணுங்கள். அதுக்கு இந்த இண்டிகேட்டரை நல்லா பயன்படுத்துங்க. சரிங்களா? இதில் நல்லா கவனிக்கக்கூடியது, இண்டிகேட்டரில் செட்டிங்ஸை நல்லா கவனிக்கணும். சரிங்களா? இதில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சென்டர் லைன், அதாவது இதான் பிவோட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அது வந்து ப்ளூ கலராகவே இருக்கட்டும். சரிங்களா? அதாவது பிசி டிசி அப்படின்னு சொல்லுவாங்க.
பாட்டம் சென்ட்ரல் டாப் சென்ட்ரல் அப்படின்னு வரும். நான் பாட்டம் கீழே இருக்க லைன் இருக்கா, அதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் கீழே இருக்க லைனுக்கு வந்து க்ரீன் கலர் கொடுக்குறேன். சரிங்களா? டாப்பில் இருக்க, சரிங்களா, டிசிக்கு வந்துட்டு நான் வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். இது வந்து ஷேடோ, நீங்கள் இது என்ன கலர்னாலும் கொடுத்துக்கலாம். இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா ஷேடோ உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அது நமக்கு ஒயிட்டாகவே இருக்கட்டும். சரிங்களா? ஸோ டன் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போது இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் என்ன கொடுத்தேன், பாட்டமுக்கு வந்துட்டு கரெக்டாக நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா க்ரீன் தானே கொடுத்தேன். இந்த இடத்துல மட்டும் ஏன் ரெட்டாக இருக்குது அப்படின்னா இங்கே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இது மீன் பண்ணுது. சரிங்களா? அப்போ இனி என்ன பண்ணக்கூடாது, இந்த ஸ்டாக் வந்து நம்ம பைக் எடுக்கக்கூடாது. ஏன்னா சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் தான் நம்ம என்ன பண்ணணும், பை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல தெளிவாகிக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் மார்க்கெட் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ட்ராவல் ஆகும். சரிங்களா? அப்போது ரெசிஸ்டன்ட் ரீச் ஆகும்போது இந்த இடத்துல எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா ரெட் கலர் கேண்டில் அதிகமாக இருக்கும் ரெசிஸ்டண்ட்டை ரீச் ஆகும்போது. அதனால தான் நீங்கள் ஓனாக ட்ரா பண்ணுங்க நான் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கான காரணம். இப்போ நான் இதனுடைய சார்ட்டை எடுத்திருக்கேன். இந்த சார்ட்டில் நானே ஓனாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சி பார்த்தா எனக்கே தெரிஞ்சிடும் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு, திரும்ப எங்கே நோக்கி வரணும், சப்போர்ட்டை நோக்கி இந்த ஸ்டாக் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அதை இந்த இண்டிகேட்டர் எவ்வளோ கிளியராக காட்டுது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா நம்ம பாட்டமில் தானே க்ரீன் கொடுத்தோம். சரிங்களா? டாப்பை பொறுத்த மட்டும் ரெட் கொடுத்தோம். அது அப்படியே உல்ட்டாவாகுதுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் வந்து சூப்பராக இருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆக மொத்தம், அதாவது நீங்கள் சப்போர்ட்லேருந்து இந்த மாதிரி ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த லைனுக்கு கேப் அப்பில், அதாவது இதுலேயுமே ஒரு கான்செப்ட் இருக்குது, இந்த மாதிரி குறுகலாக 3மே பக்கத்தில் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் பெரிய லெவலில் மொமெண்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த இண்டிகேட்டரோட ஸ்பெஷாலிட்டி இந்த மாதிரி லைனில் நல்லா கேப் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துல மொமெண்டம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இந்த மாதிரி கேப் அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ கம்மியாக இருக்குல்ல, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம பை சைட் போக போகிறோம். அப்போ நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா 3 ஹவர்ஸோட கேண்டில் ப்ரிஃபர் பண்ணுறோம். இந்த லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ் கட் பண்ணச்சா நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா அக்யூரசி அப்படிங்கிறது எப்போதுமே ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துலையுமே பாருங்கள் கேப், அதாவது இந்த லைனை கட் பண்ணணும், அதாவது பிவோட் பாயிண்ட் லைனை கட் பண்ணி மேலே போச்சுனாலே பை தான். இதில் நம்ம 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். ஒரு நாளைக்கு 3 கேண்டில் தான், மார்க்கெட் 6.25 மணி நேரம் தான். ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ராடே நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். அப்போது இந்த லைனுக்கு மேலே வர எல்லா சமயத்திலும் நம்ம சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி வருதான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக 3 ஹவர்ஸ் கேண்டலோட பிரேக் அவுட்டில் செக் பண்ணலாம். அக்யூரசி அப்படிங்கிறது இதில் நிறைய இடத்துல இம்ப்ரூவ் ஆகும். நிறையா பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், நிறையா ரெஃபர் பண்ணுங்கள். ஒவ்வொரு இண்டிகேட்டருக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய என்ன விஷயம் அப்படிங்கிறத கிளியராக போடிங்க. ஏன்னா நான் கிளாஸில் டீச் பண்ணச்சே ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்குற விஷயமே என்ன அப்படின்னா இண்டிகேட்டரை பிளைண்டாக யூஸ் பண்ணாமல் அதுக்கு பேக் எண்டில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.